Hi, hello students. Happy morning to all. Welcome to the English class standard 6th. Today we are going to see the prose chapter 2. The title is about how the dog found himself a master. Yes, this chapter is basically about the dog and how the animals became the pet animals for the humans. How the relationship between the dog and humans developed over the centuries and how the dog basically become a pet animal. Nowadays, you can see that in most of the houses, dogs can be easily seen. They are domesticated by the human beings. They like to live under the control of humans, unlike most of the other wild animals. So, earlier the dogs they also used to be wild animals and they also used to live in jungles in forest. But then how it happened? The dog became the most loyal pet animal for the humans. Yes, let us see the title. How the dog found himself a master. So, how the humans make the dog like their slaves and how the dog became tame animal for the humans. Yes, let me enter into the chapter. Let us begin the chapter. Yeah. Dogs were once their own masters and lived the way wolves do. Wolves means here onagal. In freedom, under a dog was one who was ill pleased with this way of life. What happened earlier, dogs also used to live freely just like wolf and they were their own masters. So, முந்தர காலத்தில் ஓநாய்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக வாழ்ந்ததோ அதே மாதிரி நாய்கள் கூட்டமும் ஃப்ரீடமாக காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எஸ், அண்டில் அ டாக் வாஸ் பார்ன் ஹூ வாஸ் இல் ப்ளீஸ்ட் வித் திஸ் வே ஆஃப் லைஃப். பட் இங்கே ஒரு டாகோட லைஃப் வந்து டோட்டலாக ரிவர்ஸ்டாக இருக்குது. விச் மீன் ஹி வாஸ் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் வாண்ட்ரிங். வாண்ட்ரிங் மீன் அலைந்து தெரியுது, பசியால் ரொம்ப அலைந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. He was sick and tired of wandering about by himself. Come to next page. Looking for food and being frightened of those who were stronger than he. So, தன்னை விட உடல் ரீதியாக யார் ரொம்ப பலசாலியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து இந்த டாக் ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. And he thought it over and decided that the best thing for him to do was to become the servant of one who was stronger than anyone on earth, and he set out to find such a master. So, இதுக்கு ஒரு யோசனை இருக்குது. என்ன தாட்னா, ஒரு நல்ல விஷயம் இதுக்கு டாக்கு தோணுது that the best thing for him to do was to become the servant. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் கிட்ட சர்வெண்ட்டாக போய் சேரணும். the same while அந்த மாஸ்டர் வந்து ஏர்த்தில் எல்லாரை விடவும் ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு பீஸ்டாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுது. அண்ட் ஹி செட் அவுட் டு ஃபைண்ட் சச் அ மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ்டரை தான் தேடணும், ப்ளஸ் தேடி அவங்ககிட்ட சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தன்னுடைய சிந்தனைக்கு வருது. அண்ட் ஹி வாக்ட் அண்ட் ஹி வாக் அண்ட் ஹி மெட் அ கிங்ஸ்மேன். ஸோ ஹியர் கிங்ஸ்மேன் மீன் ஓல்டு ஃபேஷன் வேர்ட் a relative. So here kinsman mean relative. Yeah, a big wolf who was as strong as he was fierce. Fierce meaning here violent. ரொம்ப violent-ஆ இருக்கிறது. சரிங்களா? ஸோ அது நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ போகும்போது தன்னுடைய ஒரு ரிலேட்டிவ் பார்க்குது. யாருன்னா ஒரு பெரிய ஒரு ஓநாய். ஸோ இது பார்க்குது. இதை பார்க்கும்போது இதுதான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்ட் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் வைலண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. வேர் ஆர் யூ கோயிங் டாக் த உல்ஃப் ஆஸ்க். ஸோ ஓநாய் வந்து டாகை பார்த்து என்ன கேட்குதுன்னா, நீ எங்கே போயிட்டுருக்க டாக் அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கு. ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் ஒன் ஹூ டேக் அப் சர்வீஸ் வித். ஸோ நான் ஒருத்தவங்களை தேடிட்டுருக்கேன், என்னோட மாஸ்டராக அவங்க இருக்கணும். வுட் யூ லைக் டு பி மை மாஸ்டர் உல்ஃப். ஸோ உன்னால் எனக்கு நீ மாஸ்டராக இருக்க முடியுமா அப்படி சொல்லி அந்த டாக் வந்து உல்ஃபை பார்த்து கேட்குது. I don't see why not, the wolf said. Fine, ஏன் என்னால் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் இருக்கேன், உனக்கு மாஸ்டராக நான் இருக்கேன்
அப்படி சொல்லி இந்த wolf வந்து தன்னோட இதை அக்செப்ட் பண்ணிக்குது. I don't see why not, the wolf said, and this agreed upon. The two of them went on together. அந்த wolf வந்து அக்ரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டுகெதராக நடந்து போயிட்டு இருக்காங்க. Yeah. Then they walked and they walked, and all of a sudden the wolf lifted his nose, sniffed. Sniffed meaning நுகர்தல், நுகரும் தன்மை. Darted quickly off the path and into the bushes and crept deeper into the forest. So here darted meaning moved, நகர்தல். ஓகேவா? ஸோ அவங்க ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. சடனாக என்னாச்சுன்னா அந்த ஓநாய் வந்து ஒரு ரொம்ப பயங்கரமாக நுகருது, ப்ளஸ் ரொம்ப வேகமாக அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ எங்கே மூவ் பண்ண ஆரம்பிக்குன்னா ஒரு புஷ்ஷஸ்குள்ளே போய் ரொம்ப வேகமாக நுகர்ந்து பார்க்குது. ஸோ இந்த இந்த ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது டாக் ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுது. த டாக் வாஸ் மச் சர்ப்ரைஸ். இட்ஸ் மீன் வாட்ஸ் கம் ஓவர் யூ மாஸ்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி டாக் வந்து wolf-ஐ பார்த்து கேட்டுட்ருக்கு. ஹி ஆஸ்க், வாட் ஹேஸ் ஃப்ரைட்டன் யூ ஸோ, உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கு. காண்ட் யூ சி தேர் இஸ் அ பியர், நீ பார்க்கலையா, உனக்கு எதுவும் கேட்கலையா, ஸோ அங்கே ஒரு பெரிய பியர் இருக்குது அப்படி சொல்லிட்டுருக்கு. அண்ட் ஹீ மைட் ஈட் அப் போத் ஆஃப் அஸ், யூ அண்ட் மீ. ஸோ இப்போ நாம் இந்த வழியில் போயிட்டுருக்கோன்னா இன்கேஸ் பியர் நம்மளை பார்த்ததுன்னா உன்னையும் என்னையும் சாப்பிட்றோம். ஸோ அப்படி சொல்லிட்டுருக்கு. அண்ட் சீயிங் தட் த பியர் வாஸ் ஸ்ட்ராங்கர் தேன் த wolf. ஸோ இதை பார்க்கும்போது இந்த wolf வந்து சும்மாதான், ஸோ wolf-ஐ விட ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்க ஒரு பீஸ்ட் யாருன்னா இங்கே பியர் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. தென் வாட் த தாட் இஸ் ஃபார் டாக் மீன் த டாக் டிசைடட் டு டேக் அப் சர்வீஸ் வித் ஹிம். ஓகே, நம்ம wolf கிட்ட இதுக்கப்புறம் இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ இங்கே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்ட் யாருன்னா பியர் தான் அப்படி சொல்லி யோசனை வருது. The dog decided to take up service with him and he left that wolf and asked the bear to be his master. ஸோ wolf கிட்டேருந்து இடையே வந்துட்டு ஸோ பியர் கிட்ட போயிட்டு நீங்கள் என்னோட மாஸ்டர் இருக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்குது. The bear agreed to this readily. Come to next page. And said, let us go and find a herd of cows. Fine, நான் உனக்கு மாஸ்டராக இருக்கிறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லி இந்த பியரும் தன்னுடைய கூட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. எஸ், லெட் அஸ் கோ அண்ட் ஃபைண்ட் அ ஹர்ட் ஆஃப் கவுஸ். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். ஸோ ஹியர் ஹர்ட் மீன் ஆட்டு மந்தை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதுதான். ஸோ ஆட்டு மந்தை எங்கே இருக்குன்னு போய் நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லி போகிறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. ஐ வில் கில் எ கவ் அண்ட் தென் வி கேன் போத் ஈட் அவர் ஃபில். ஸோ நான் ஒரு மாடை வேட்டையாடுறேன், லேட்டர் நம்ம ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்லாம், நம்மளோட பசி தீர்ந்துடும் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யா தென் they walked on and soon saw a herd of cows. ஸோ ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே herd of cows ஒரு மாட்டு மந்தை மேய்ஞ்சிட்டு இருக்கு, அதை பார்க்குறாங்க. பட் ஜஸ்ட் as they were about to come up to it, they were stopped by a terrible noise. ஸோ அவங்க போயிட்டுருக்காங்க, வேட்டையாட போகிறாங்க. அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா சடனாக ஒரு டெரிபிள், ஒரு ரொம்ப பயம்படுத்துகிற மாதிரி ஒரு சத்தம் அங்கே கேட்குது. The cows were moving. Here moving mean கத்துறது, ரொம்ப வேகமாக கவுஸ் வந்து கத்திக்கிட்டே ஓடுது. சரிங்களா? த கவுஸ் வேர் மூவிங் லவுட்லி அண்ட் ரன்னிங் இன் எ பேனிக். பேனிக்னா உங்களுக்கு தெரியுமா? பேனிக்னா ரொம்ப அதீத பயம். சரிங்களா? த கவுஸ் வேர் மூவிங் லவுட்லி அண்ட் ரன்னிங் இன் எ பேனிக் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ த ஹர்ட் ஆஃப் கவுஸ் வேர் ரன்னிங் இன் எ பேனிக் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ மாட்டு மந்தை வந்து எல்லா புறமும் ரொம்ப வேகமாக ரொம்ப லவுடாக கத்திக்கிட்டு வேகமாக ஓடிட்டுருக்காங்க. தென் த பியர் லுக்ட் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் எ ட்ரீ. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போன அந்த பியர் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கு. தென் ஹீ டு ரன் ஹாஸ்ட்லி டீப்பர் இன் டு த ஃபாரஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா பியர் கூட ரொம்ப வேகமாக காட்டுக்குள்ளே நினைக்குது, ஓடிட்டுருக்கு. சரிங்களா? தென் யா see the picture. This what happened there. And come to next page. Yeah. Now why did I have to come here? இப்போது நான் ஏன் இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியுமா? said he to the dog. டாக் கிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் ஏன் இங்கே ஓடி வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்குது. இட் இஸ் த லைன் who rules the forest in these parts. ஸோ இதுதான் லைன், இந்த காட்டையே ஆள்றது யாருன்னா இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. த லைன் who is he? லைனா யார் அது அப்படி சொல்லி டாக் கேட்குது. யார்கிட்ட கேட்குதுன்னா பியர் கிட்ட.
டோன்ட் யூ நோ ஹீஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் ஆன் earth. உனக்கு தெரியாதா இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட்னா அனிமல். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் யாருன்னா இந்த உலகத்திலே லைன் தான் அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வெல் தென் ஐ வில் சே குட் பை டு யூ. ஓ அப்படியா, அப்போ நீயும் வேஸ்ட்டு தானா, சரி ஓகே, நான் உன்கிட்ட இருந்து குட் பை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி பியர் கிட்ட சொல்லுது. ஐ வாண்ட் அ மாஸ்டர் ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி ஒன் ஆன் earth. எனக்கு ஒரு மாஸ்டர் வேணும் ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி ஒன் ஆன் earth. ஸோ உலகளாவில் பார்க்கும்போது எல்லா மிருகத்தை விட எனக்கு மாஸ்டராக இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கணும். அவங்கள யாராலுமே அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்டாக இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி டாக் சொல்லிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப் த டாக் வென்ட் டு ஆஸ்க் த லைன். ஸோ பியர் கிட்டேருந்து வெளியில் போயிட்டு லைன் கிட்ட போயிட்டு நீங்கள் என்னோட மாஸ்டராக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கடைசியாக லைன் கிட்ட வந்து கேட்குது. யா த லைன் கூட அக்ரி பண்ணியாச்சு. த லைன் அக்ரி டு இட் அண்ட் த டாக் ஸ்டேட் வித் ஹிம் அண்ட் சர்வ்ட் ஹிம் ஃபார் எ லாங் டைம். ஓகே ஃபைன், த லைனும் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், நீ என்னோட சேர்ந்துக்கோ, நீ என் கூட தங்கிக்கோ அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப வருடம் வந்து அந்த டாக் வந்து அந்த லைன்கிட்டே வந்து ஒரு சர்வெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கு. இட் வாஸ் எ குட் லைஃப் அண்ட் ஹி ஹேட் நத்திங் டு கம்ப்ளைண்ட் ஆஃப், ஃபார் தேர் வாஸ் நோ ஸ்ட்ராங்கர் பீஸ்ட் இன் த ஃபாரஸ்ட் தேன் த லைன். ஸோ தன்னோட லைஃப் ரொம்ப குட்டாக போயிட்டுருக்கு. ஸோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கு. நான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட்டு கீழே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை தொடர்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்ற ஒரு தில்லோட. அண்ட் நோ ஒன் டேர் டச் த டாக் ஆர் அஃபெண்ட் ஹிம் இன் எனிவே. ஸோ என்னை யாராலுமே தொட முடியாது, பிகாஸ் நான் லைனு கீழே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லி ரொம்ப தைரியமாக வாழ்ந்துட்டுருக்கு. டேர் ரிமைன் ஹியர் டு பி பிரேவ் எனஃப் டு டூ சம்திங். ஸோ பிரேவ் ஒரு தைரியம், எது செய்யறதுக்கும் ஒரு தைரியம் அப்படி சொல்லி பிரேவ்னா ரொம்ப தைரியம், சரிங்களா. அண்ட் கம் டு நெக்ஸ்ட். பட் ஒன் டே த டூ ஆஃப் தெம் வேர் வாக்கிங் சைட் பை சைட் along a path that ran amid bare cliff. ஸோ cliff மீனிங் ஒரு பெரிய பாறைகள், சரிங்களா. a steep high rock, ஒரு பெரிய பாறைகள். when all of a sudden the line stopped. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க, சைட் பை சைட் நடந்து போயிட்டு இருக்காங்க. எஸ், ஸோ அங்கே ஒரு பெரிய பேர் கிளிஃப்னா சொல்லியிருந்த இல்லையா, ஒரு பெரிய பாறைகள். ஸோ இது எங்கே இருக்குன்னா அட் த எட்ஜ் ஆஃப் த சீ கிட்ட இருந்துட்டு இருக்கு. யா he gave a great roar which mean lion. roarனா உங்களுக்கு தெரியுமா, it's the sound of the animal lion. So he gave a great roar and struck the ground angrily with his paw with such force that a hole formed there. So the lion, the great lion roars, which mean he shows all his angry through his paw, which mean that makes the whole form there. ஸோ தன்னுடைய கோவத்தால் அது அந்த அளவுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ ரொம்ப வேகமாக ரோர் சவுண்ட் கொடுக்குது. ப்ளஸ் தன்னுடைய கோவத்தை எல்லாமே தன்னுடைய பாதத்தால் காமிக்குது. விச் மீன் தன்னுடைய பாதம் எடுக்கும்போது அந்த இடமே வந்து ஒரு ஹோலாக ஃப்ரேம் ஆகுது. தென் ஹீ பிஹேன் டு பேக் அவே வெரி குவைட்லி. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு பயம் வருது, ப்ளஸ் கோவமும் வருது. ஸோ பொறுமையாக பின்னாடி பின்வாங்குது. வாட் இஸ் இட் மாஸ்டர், இஸ் எனிதிங் ராங். ஸோ டாக் என்ன கேட்குது லைனை பார்த்து, என்னாச்சு உங்களுக்கு மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு, ஏதாவது தப்பாக நடந்துட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்குது. த டாக் ஆல்சோ வெரி சர்ப்ரைஸ். ஐ ஸ்மெல் எ மேன் கம்மிங் திஸ் வே. நான் நல்லா ஸ்மெல் பண்ணுறேன், இங்கே ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கான். த லைன் சைட் வி ஹேட் பெட்டர் ரன் ஃபார் இட் ஆர் வி வில் பி இன் ட்ரபிள். நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறது ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிப்போம் அப்படி சொல்லிட்டுருக்கு. ஹோ வெல் தென் ஐ வில் சே குட் பை டு யூ. அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ இப்போது நான் உங்களுக்கு குட் பை சொல்லிவிட்டு நான் கிளம்ப நினைக்கிறேன். ஐ வாண்ட் அ மாஸ்டர் ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி ஒன் ஆன் earth. ஸ்டில் he telling that I want a master who is stronger than anyone. ஸோ இந்த உலகத்தில் யாராலையுமே தன்னுடைய மாஸ்டர் தொட முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒருத்தவங்க தான் தனக்கு மாஸ்டராக இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப அடமெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு இந்த டாக்.
Yes, come to next page. Finally, and of the dog went to join the man. ஸோ இப்போதைக்கு லைனையும் விட்டுட்டு ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன் இல்லை ஸ்ட்ராங்கர் அப்படின்னா இங்கே மேன் தான், மனுஷன் தான் அப்படி சொல்லி நினைக்குது. அண்ட் ஹி ஸ்டேட் வித் ஹிம் அண்ட் சர்வ் ஹிம் ஃபெய்த்ஃபுல்லி. ஸோ மனுஷன் கூடயே தங்கிட்டு இருக்கு. அண்ட் மனுஷனுக்கு ரொம்ப லாயலான ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஒரு சர்வெண்ட்டாக ஸ்டில் இருந்துகிட்ருக்கு. திஸ் ஹேப்பன் லாங் அகோ. ஸோ இந்த இன்சிடெண்ட், இந்த ஒரு விஷயம் வந்து லாங் எப்போவோ நடந்த ஒரு விஷயம். பட் டு திஸ் டே த டாக் இஸ் மேன்ஸ் மோஸ்ட் லாயல் சர்வெண்ட் and knows no other master. But still, the dog doesn't find any most strongest like man, no one on earth. So இப்போ வரைக்குமே மனுஷனை மீறி ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லை உறுதியானவங்க யாரையுமே அது இன்னும் பார்க்கல. So this happened long ago, but to this day the dog is a man's most loyal servant. So and knows no other master. So finally the story gets over here. This incident happened long ago, but to this day, from the day, the dog is still the man's most loyal servant. ஒரு மனிதனுடைய ரொம்ப நேர்மையான திறமையான ஒரு சர்வெண்ட் யாருன்னா ஸ்டில் டாக் தான். அண்ட் நோஸ் நோ அதர் மாஸ்டர். அண்ட் ஸ்டில் டுடே த டாக் சர்வ்ஸ் தி மேன் அண்ட் ஹி நோஸ் நோ அதர் மாஸ்டர். ஸோ திஸ் இஸ் ஹவு த டாக் பிகேம் தி சர்வெண்ட் ஆஃப் த மேன். அண்ட் த ஹியூமன்ஸ் தே கண்ட்ரோல்டு தி டாக் அண்ட் த டாக் பிகேம் most loyal, most faithful servant of the man, and he found a new master for himself who was the stronger than anyone on earth. So finally the story gets over. Thank you all.